الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه ரவாஹுல் புகாரி. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் முதலாவதாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என்னண்டா, நாங்கள் இன்றைக்கி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, இது ஒரு சங்கையான, கண்ணியமான, மகத்தான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எங்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்து இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு முதலாவது நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இது ஏனைய மார்க்கங்களை விட ஒரு சங்கையான, கண்ணியமான மார்க்கமாக இருக்குகிறது. ஏன் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், உலகத்தில் அல்லாஹுவால் கபூல் செய்யப்பட்ட, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமென்றிருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகிறான். கண்ணியமானவர்களே, எங்களோட இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே ஏனைய மதங்களை போலல்ல, எங்களுக்கு இலகுவான வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்குகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பல சலுகைகளோடு பல சந்தர்ப்பங்களில் அடியார்கள் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு அமல்களை செய்யக்கூடிய அத்தகைய சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம் என்பதை குர்ஆனில் பல இடங்களில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹு தாலா சொல்கிறான், நாங்கள் மனிதர்களுக்கு லேசான விடயங்களைத்தான் நாங்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். மனிதனால் இயன்ற அவனால் செய்ய இயலுமானவைகளைத்தான் நாங்கள் மனிதர்களுக்கு அமல்களாக, இபாதத்துகளாக செய்கிறதுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா, நாங்கள் கொடுக்கப்பட்ட அத்தகைய விடயங்கள், அமல்கள், தீனுடைய காரியங்கள் இருக்கிறதே, அது மனிதனுக்கு லேசானதாகத்தான் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா வழங்கப்படுத்துகிறார். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர். அல்லாஹு தாலா உங்களிடத்திலிருந்து காரியங்களில் லேசானவைகளைத்தான் எதிர்பார்க்குகிறான். உங்களிடத்திலிருந்து கஷ்டமான, சிரமமான, எங்களை நாங்கள் அலட்டி கொண்டு, நாங்கள் சிரமப்படுத்தி கொண்டு நாங்கள் செய்யணுமென்று அல்லாஹு தாலா எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கல. மாறாக அல்லாஹு தாலா நாங்கள் எங்களுக்கு இலகுவான முறையில் எங்களுக்கு எவ்வாறு செய்தால் எந்த விடயங்களை எங்களால் இயன்ற அளவு செய்ய இயலுமோ அத்தகைய பணியில் தான் அல்லாஹு தாலா எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய விடயங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு சட்டத்திட்டங்களாக அல்லாஹு தாலா தந்திருக்கிறார். கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், நாங்கள் மார்க்கத்தில் கஷ்டமண்டு எந்த ஒன்றையும் ஆக்கியது கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் லேசானதாகத்தான் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா இப்படி பல ஆயத்துகளின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இலகுவான மார்க்கம் என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லித் தருகிறார்.
அதே போன்று கண்ணியமான பெரியார்களே சோதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இலகுவான மார்க்கம், பின்பற்றுவதற்கு மிக லேசான மார்க்கம், இதனை பின்பற்றி நடப்பது வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு மிக லேசாக இருக்கும் என்பதை எங்களுக்கு பல ஹதீஸுகளின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். சொன்னார்கள், இன்னத்தீன யுஸ்ருன், மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே இது இலகுவான மார்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, காரியங்களை லேசிப்படுத்துங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று வபஷ்ஷிரு வலா துனஃபிரு, மனிதர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், நல்ல விடயங்களை போதியுங்கள், ஆனால் அவர்களை வெறுக்கத்தக்க முறையிலே, அவர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமையிலே மனிதர்கள் உங்களை விட்டு விரண்டு போகிற அளவுக்கு அவர்களை நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாக்க வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே சோதர்களே, முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ மூஸா அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பும் பொழுது கூப்பிட்டு சொன்னாங்க, யா முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, அதே போன்று அபூ மூஸா அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் இப்பொழுது யமனுக்கு போகிறீர்கள். நீங்கள் யமனுக்கு செல்லும் பொழுது நீங்கள் அங்கே பலதரப்பட்ட மக்களை சந்திப்பீங்க, பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வாறு அந்த மக்களோட நடந்து கொள்ளணும் என்பதை வழங்கப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், எஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, நீங்கள் யமனுக்கு சென்றதுக்கு பின்னால் மக்களோட நீங்கள் பழகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு விடயங்களை நீங்கள் லேசிப்படுத்தி மார்க்கத்தினுடைய விடயங்களை போதிக்கும் பொழுது லேசான முறையில் நீங்கள் அவர்களுக்கு படித்து கொடுங்க, அவர்களுக்கு நல்ல முறையில் அதனை சொல்லிக் கொடுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இதே போன்று அதிகமான ஹதீஸுகள் இதுக்கு ஆதாரமாக வந்திருக்கிறது. என்ன, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இலகுவான மார்க்கம் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக லேசாக ஏனைய மதங்களை விட எங்களுக்கு லேசாக தரப்பட்டிருக்குது என்பதை நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு பல தரப்பட்ட உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, நாங்கள் முதலாவதாக எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகையை எடுத்து பார்த்தா, தொழுகையில் முதலாவது ஆரம்ப கட்டத்திலிருந்தே எங்களுக்கு லேசாகத்தான் தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா மிஅராஜ் பயணத்தின் மூலமாக அழைத்து தொழுகையை கடமையாக்கினான். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் தொழுகை கடமையாக்கப்படும் பொழுது 50 நேர தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வானவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய உம்மத்தி இதனை சுமந்து கொள்ள மாட்டாது, உங்களுடைய உம்மத்தி கஷ்டத்தில் ஆக்கப்படுவார்கள், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் சென்று இதை குறைச்சி கொண்டு வாங்க என்பதாக வானவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அல்லாஹ்விடத்திலே குறைத்து கடைசியாக 5 நேர தொழுகை என்று எங்களுக்கு தரப்பட்டது. கண்ணியமானவர்கள், ஏன் இந்த 5 நேரமாக்கப்பட்டது என்றால், அந்த 50 நேரத்தின் மூலமாக மனிதர்களுக்கு அது சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அதனை நிலைநிறுத்துவதிலே சிரமங்களை மனிதர்கள் எதிர்கொள்வார்கள் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உம்மத்தின் மீது உள்ள அந்த ரஹ்மத்தும் இரக்கமும் பாசமும் கண்ணியமானவர்களே 5 நேர தொழுகை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தான். நாங்கள் இன்றைக்கி எடுத்து பார்ப்போம். கண்ணியமானவர்களே, நாங்கள் இன்றைக்கி தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள் எடுத்து பார்த்தா, லுஹருடைய, அதே போல் அசரு, மகரிப், இஷா, மனிதர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத, வாழ்க்கைக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாத வகையில் அல்லாஹு தாலா இந்த 5 நேர கடமையை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எப்படி எங்களுக்கு அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட விடயத்தில் சலுகை வந்ததோ, அதே போல் தொழுகைக்குள்ளே நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வளமையாக நாங்கள் தொழக்கூடிய நேரத்தில் எப்படி தொழணும் எங்களுக்கு தரப்பட்டிக்குது. எப்படி லுஹருடைய 4 ரகாத்துகள், அதே போன்று இஷா, அதே போன்று மகரிப், அதே போன்று அசர், இப்படின்ட்டு எங்களுக்கு பல ரகாத்துகளுடைய எண்ணிக்கைகளோடு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ
இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லுதுண்டா சலுகையின் பக்கம் வழிகாட்டுகிறது. ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் பயணம் செல்ல வழிக்கிடுகிறார். இப்போ அவருக்கு பயணத்தில் தொழுகை அம்புடும் என்றிருந்தா இப்போ அவர் லோஹரையும் அசரையும் சேர்த்து ஜம்மு செஞ்சு கசர் செஞ்சு அவருக்கு சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு சலுகையை எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. அதே போல் மகரிப் இஷாவையும் அவர் சேர்த்து சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்ற சலுகையை தந்திருக்கிறது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், ஃபலா தஃஅல், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதோட சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கள்டா பகலெல்லாம் நோன்பு பிடிக்குகிறீர்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகிறீர்கள் என்பதாக உங்களை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதனால் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அவ்வாறு செய்வதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா, வசும், நீங்கள் நோன்பு பிடிங்க. அதே போல் வஃப்திர், நீங்கள் தொடராக பகல் முழுமையாக நீங்கள் நோன்பு நோக்காமல் விட்டு விட்டு பிடிங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்படுத்தினார்கள். அதே போன்று சொன்னார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குகிறீர்கள், நின்று வணங்குவது எவ்வாறு நீங்கள் செய்து வருகிறீர்களோ அதே போன்று நீங்கள் என்ன செய்யுங்கண்டா வக்கும் வனம் என்று சொன்னார்கள். நீங்கள் சில நேரங்கள் நின்று வணங்குங்கள், அதே போன்று தூங்குறதுக்கென்ற ஒரு நேரத்தையும் ஒதுக்கி கொள்ளுங்க என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன லிஜஸதிக அலைக ஹக்கா, உங்களுடைய உடம்புக்கென்ற ஒரு ஹக்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அதனையும் நீங்கள் பேணி நடந்து கொள்வீராக என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே மிக லேசான வழியை காட்டி கொடுத்தார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அப்போ இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டு நீங்கள் அப்படிதான் வாழணுமென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்க இல்லை. மாறாக சொன்னாங்க, உங்களை நீங்கள் ஏன் இவ்வளோ சிரமப்படுத்தி கொள்கிறீங்க, ஏன் இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுத்தி கொள்கிறீங்க, தீன் என்றது மிக லேசானது, எங்களுடைய மார்க்கம் பின்பற்றது நடைமுறைப்படுத்துறது என்றது லேசாக இருக்குது, ஏன் நீங்கள் இவ்வாறு கஷ்டங்களை சுமந்து கொண்டு நீங்கள் அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ளே வராங்க. மஸ்ஜிதுக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் 2 தூண்களுக்கு மத்தியிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கயிறு யாருடையது என்பதாக கேட்டாங்க. சொன்னாங்க, இது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அதோட ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஏன் இதை கட்டியிருக்கிறாங்க என்று கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, இப்படித்தான் அவங்க தொழுது கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு டயர்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு அந்த தொழுகையில் சிரமங்கள் வரும் பொழுது அதை பிடிச்சி கொண்டு தொழுவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபல்யுஸல்லி, நீங்கள் தொழுது கொள்ளுங்க, எப்படி தெரியுமா, அலா நஷாத்திஹி, உற்சாகமாக இருக்கிற நேரம் வரைக்கும் தொழுது கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சோறு வந்துட்டுன்னு சொன்னால் ஃபல் யக்உத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன செஞ்சுக்கோங்க, தொழுகையை விட்டுட்டு உட்கார்ந்து ஒரு ஓய்வுண்டு எடுத்துக்கோங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி ஏராளமான ஹதீஸுகள் இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்கள் வருகிறார்கள். வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அஸ்முண்டி, ஒரு உறுதி ஒன்று எடுக்குகிறேன், நான் இதுக்கு பின்னால் என்ன செய்கிறதில்லை, பகலெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், நின்று இந்த நோன்பு பிடிக்க போகிறேன் என்பதாக ஒரு அடியார் சொல்கிறார். அதே போன்று ஒரு தூதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன் என்பதாக. இன்னொரு மனிதர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்ய போகிறேன்டா,
இதுக்கு பின்னால் திருமணமே செய்ய மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லங்க அந்த 3 பேரையும் உட்கார வச்சு இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு இலேசானது என்பதை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளோ உங்களை சிரமப்படுத்தி கொண்டு நீங்கள் பகலெல்லாம் நோன்பு பிடிச்சு கொண்டு இரவெல்லாம் வணங்கி கொண்டு அதே போன்று திருமணங்கள் எல்லாம் செய்யாமல் அப்படி நீங்கள் வாழணுமென்று இஸ்லாம் ஒரு காலமும் சொல்லலை. மாறாக நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேருக்கு வழிகாட்டினாங்க. எப்படின்டா, நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லுறீங்க, நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறீங்க எப்படின்டா பகலெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், நோம்போடு இருக்க போகிறேன்டி. இன்னொரு ஆள் நீங்கள் சொல்கிறீங்க இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன்டி. நீங்கள் சொல்கிறீங்க திருமணம் செய்யாமல் இருக்க போகிறேன்டி. அதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொள்கிறீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்ட்டு, ஆனால் நான் உங்களை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்குகிறேன். ஆனால் நான் என்ன செய்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்துகிறாங்க, நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நோன்பு பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அதே போன்று நின்று வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன், அதே போன்று திருமணம் செய்யக்கூடியவனாகவும் இருக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபமின் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னா வழிமுறைகளை எடுத்து நடக்காமல் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, இப்படின்னு அதே போன்று ஜகாத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தா ஜகாத்தில் எங்களுக்கு இஸ்லாம் சலுகை தந்திருக்கிறது. எவ்வாறுண்டா எல்லாரும் ஜகாத் கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்குதா? இல்லை. கண்ணியமான பெரியார்களே சோதர்களே, அதுக்கண்டு ஒரு நிசாபை இந்த கணக்கு வரணும், அதே போன்று ஹவுல் அந்த வருஷம் பூர்த்தியாகணும், அப்படி இந்த ஷரத்துகள் இருந்தால்தான் அவர் ஜகாத்தை வெளியாக்கணும் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஜகாத்திலே சலுகை தந்திருக்கிறது. அதே போன்று நோம்பிலே பார்த்தால் கண்ணியமானவர்களே, நோம்பிலேயும் எங்களுக்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் பயணம் செல்ல விழுக்குகிறார், அந்த நேரத்திலே அவருக்கு அந்த பயணத்திலே நோன்பு பிடிப்பது சிரமமாக இருந்தால் நீங்கள் அந்த நோன்பை விடலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சலுகை தந்திருக்கிறது. அதே போன்று ஒருவர் இருக்கிறார் வயோதிபர், அவரால் நோன்பு பிடிக்க முடியாது, அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் நோன்பை விட்டு ஃபிதியாவை கொடுங்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, இதே போன்று அதே போன்ற ஹஜ்ஜிலேயும் எங்களுக்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. எல்லாரும் ஹஜ்ஜி செய்யணுமாண்டா? கிடையாது. கண்ணியமான பெரியார்களே சோதர்களே, எல்லாரும் சல்லி சேர்த்து ஹஜ்ஜுடைய கடமையை கட்டாயம் நிறைவேற்றணும் என்று இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்த்தா இல்லை. கண்ணியமானவர்களே, அந்த எப்படி எங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் எங்களுக்கு ஒரு நிபந்தனையை போட்டு மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாரு ஜாதின் மூலமாக பணத்தின் மூலமாக உடம்பின் மூலமாக அதற்கு சக்தி பெறுவார்களோ அவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றப்படணும் என்பதாக எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்கட வாப்பா இருக்கிறா, எப்படின்னு சொன்னால் வயோதிபராகி விட்டார், அவருக்கு பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறது, இப்போ நான் அவருக்கு பகரமாக ஹஜ்ஜி செய்ய முடியுமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அவருக்கு பகரமாக நீங்கள் ஹஜ்ஜி செய்து கொள்ளுங்கள் என்பதாக. கண்ணியமான பெரியார்களே சோதர்களே, இந்த ஹதீஸ் என்னத்தை சொல்லுகிறது என்றால், ஒரு ஆணுக்கு பகரமாக ஒரு பெண்ணுக்கு போய் ஹஜ்ஜி செய்யலாம் என்ற அந்த சலுகை இஸ்லாத்திலே தரப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகிறது. கண்ணியமான பெரியார்களே சோதர்களே, இப்படின்னு எல்லாம் எங்களுக்கு நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சலுகை என்று நாங்கள் ஹதீஸுகளுடைய சாரம்சமாக நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தைசீருன் அஸ்லி, அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு குர்ஆனில் ஹதீஸில் நஸ் வந்திருக்கிறது, இது எங்களுக்கு மார்க்கத்தில் இலகுவானது என்பதாக. உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் குர்ஆன உன்ஸில அலா சபஅத்தி அஹ்ருஃபின் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின்ஹு என்று சொன்னார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆன் 7 வகையான லுவாக்களிலே இறக்கப்பட்டிருக்கிறது, அதிலே ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின்ஹு, நீங்கள் என்ன செய்யுங்க, லேசான எத்தகைய லுகா உங்களுக்கு மொழி லேசாக இருக்குமோ அவ்வாறு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நஸ்ஸில் வந்து இருக்குது தெளிவாக, இது லேசானது என்பதாக. இதுக்கு சொல்லுது தைசீருன் அஸ்லி, இது என்ன நஸ்ஸில் குர்ஆனில் ஹதீஸில் எவைகளெல்லாம் தெளிவாக வந்திருக்கிறதோ இது லேசான விடயம் என்பதாக இதுக்கு நாங்கள் தைசீருன் அஸ்லி என்று சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது, என்ன தெரியுமா, மார்க்கத்தில் தைசீருன் லி அஜலில் ஆரித். அப்படி சொன்னால், இப்போ நான் தொழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடயம் குறுக்காக வருகிறது, அப்படின்னா நான் என்றைக்கு
லொஹருடைய நேரத்துக்கு ஒரு பயணம் போக வேண்டியிருக்கிறது. இப்போ பயணம் இறக்கி ஒரு இடைஞ்சலாக வரும் பொழுது ஜம்மு கசரு செஞ்சு கொள்வார். அதே போன்று ஒரு ஆள் உறுதியோட ஒரு நீயத்தோட தூங்குறாரு, ஆனால் அவருக்கு தூக்கம் மிகைத்து விட்டது. இப்பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, தூக்கம் மிகைத்து விட்டதால் நீங்கள் எழும்பி அத்தகைய நேரத்தில் அந்த தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்க. இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் வருவதன் மூலமாக செய்யப்படக்கூடிய அத்தகைய விடயங்களில் கண்ணியமான பெரியார்களே சோதர்களே இஸ்லாம் எங்களுக்கு சலுகை தந்திருக்கிறது. அதே போன்று இன்னொன்று இருக்கிறது, தைசீருன் அஜலி ததாருக், ஏதாவது ஒரு குற்றம் நடந்து விட்டால் அதுக்கு பரிகாரம் என்று இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஏன் அந்த மனிதனை லேசான முறையிலே சுத்தப்படுத்தி மிக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையின் பக்கம் வழிகாட்டுவதற்காக வேண்டி அதில் மிக முக்கியமானது தான் தௌபாவாக இருக்கிறது. அதே ஹுதூதுகளாக ஹத்துகளாக இருக்கலாம், அல்லது அதே போன்று எங்களுக்கு தரப்பட்ட இஸ்திக்ஃபார்களாக இருக்கலாம், தௌபாக்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் என்ன, ஒரு மனிதன் ஒரு தவறை செஞ்சுவிட்டால் அந்த மனிதன் பரிசுத்தமாகிறதுக்காக வேண்டி இஸ்லாம் ஒரு சலுகையை தந்திருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்கோ, தௌபாவை செஞ்சு நீங்கள் நல்ல முறையில் ஒரு மாற்றத்தின் பக்கம் நீங்கள் போங்க என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமான பெரியார்களே சோதர்களே, அதனால் நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையிலே மிக லேசான வடிவில் எங்களுடைய வாழ்க்கைகளை அமைச்சு கொள்றதுக்காக வேண்டி எங்களுக்கு இஸ்லாம் பலதரப்பட்ட வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. அதனால் நாங்களும் என்ன செய்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிக லேசான முறையில் பின்பற்றுவதற்கு முயற்சி செஞ்சு, அதே போன்று ஏனைய மத மக்களுக்கும் நாங்கள் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து லேசிப்படுத்தி அவர்களையும் இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக வல்ல இறைவன் எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.